சென்னை. அதாவது எங்க பார்த்தாலும் கேமரா, போலீஸ் பேட்ரோலு, ரொம்ப சேஃப்டியான ஊரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கலீஜான ஒரு விஷயம். யோசிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, பீகார்லேருந்து குடும்பத்தோட வந்திருக்காய்ங்க. அதாவது ஒரு புருஷன், பொஞ்சாதி, அவங்களுக்கு ஒரு குழந்தை. ஸோ புருஷன் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. ஏதோ ஒரு காலேஜ்லயோ எங்கேயோ சொல்றாங்க. அங்க போயிட்டாப்புல. இந்த பொண்ணும், அந்த குழந்தையும் தனியா இருந்திருக்கு. சின்ன குழந்தை. இந்த பொண்ணு இருந்தவுடனே, இந்த பொண்ணுகிட்ட தண்ணி சாப்பிட்டாய்ங்க போலருக்கு ஒரு 4, 5 பேர். அவங்களும் பீகார் சைட்லேருந்து சொல்றாங்க. நாளைக்கு தான் தெரியும். தண்ணி சாப்பிட்டு அதுகிட்ட தப்பு தப்பா நடந்துக்க பார்த்துருக்காங்க. அப்ப அந்த புருஷனுக்கு தெரிஞ்சு பக்கத்துல தான் இருந்திருக்காப்புல. அதனால வந்திருக்காப்புல. வந்து தட்டி கேட்டவுடனே அவன இழுத்து போட்டு என்ன பண்ணுமோ பண்ணிட்டாய்ங்க. அவன் ஸ்பாட்லயே வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாய்ங்க. பண்ணிட்டு அந்த பொண்ணையும் முடிச்சுட்டாய்ங்க. முடிச்சதுக்கப்புறம், சரி பாவமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையாவது விட்டுருக்கலாம். பாருங்க, அந்த மனசுல வந்து கொஞ்சம் கூட ஈர இரக்கமே இல்லாத ஒரு மனிதர்கள் இருக்கிற வரைக்கும், இந்த நாடு வந்து திருந்தாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தையும் கொன்றுட்டாய்ங்க. கொன்னுட்டு, இவங்க எல்லாரையுமே சாக்குல கட்டி, அந்த வேளச்சேரி சைடு, அந்த இப்ப சாஃப்ட்வேர் சைடுலாம் ஒரு பெரிய குப்பை மேடுலாம் இருக்கும். அதுல இந்த அடையார் பாலம் ஒண்ணு இருக்கும். அந்த பாலத்துல அந்த குழந்தைய வேற எங்கேயோ அப்படி கன்னா பின்னான்னு தூக்கி போட்டுருக்காய்ங்க. என்னங்க நடக்குது இங்க? அ எப்பதான் நம்ம திருந்துவோம் அப்படின்னு தெரியல. ஸோ இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.